அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் அதபுல் முஃப்ரத் லில் இமாம் அல் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அல் அதபுல் முஃப்ரதுடைய சஹீஹான செய்திகளை நாம் தொடர்ச்சியாக படித்து வருகின்றோம். கடந்த வகுப்புல பாபு அதபில் ஹாதிம், ஒரு பணிவிடை செய்யக்கூடிய ஊழியர் ஹாதிமுக்கு அதபை படித்து கொடுத்தல், அதப் நல்லொழுக்கம் என்ற தலைப்பை நம்ம பார்த்தோம். கடைசியாக 127 செய்திகளை நாம் படித்து முடித்திருக்கின்றோம். இன்றைக்கு 79வது தலைப்பு, ஸஹீஹ் அல் அதபில் முஃப்ரதுல 79வது தலைப்பு. அல் அதபுல் முஃப்ரதுல 91வது தலைப்பு. பாபு லா தகுல் கப்பஹல்லாஹு வஜ்ஹா. என்ன தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியிருக்கிறார்கள் என்றால், அல்லாஹ் இன்ன மனிதருடைய முகத்தை அசிங்கப்படுத்துவானாக என்று சொல்லக்கூடாது. லா தகுல், நீ சொல்லாதே. கப்பஹல்லாஹு வஜ்ஹா, வஜ்ஹஹு, வஜ்ஹஹுங்கிறது இன்னாருடைய, இந்த மனிதருடைய முகத்தை அல்லாஹு தஆலா இழிபடுத்துவானாக என்று சொல்லக்கூடாது என்று சொல்லி போட்டு அதுக்குள்ள சில ஹதீஸ்களை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதுல முதலாவது 2 ஹதீஸ் இருக்குது. 2 ஹதீஸ். முதலாவது 172வது அல் அதபுல் முஃப்ரதுல, ஸஹீஹ் அல் அதபுல் முஃப்ரதுல 128வது செய்தி. قال حدثنا حجاج قال حدثنا ابن عيينة سفيان بن عيينة عن ابن عجلان عن سعيد عن أبي هريرة رضي الله عنه عن النبي صلى الله عليه وسلم قال لا تقولوا قبح الله وجهه. قبح الله وجهه نسولو நிறுத்தும்போது لا تقولوا قبح الله وجهه وجهه. இது ஹசன் தரத்தில் உள்ள செய்தி. கால அபூ ஹுரைரா சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூலு, நீங்க சொல்ல வேண்டாம், கப்பஹல்லாஹு வஜ்ஹஹு, அல்லாஹ் இன்ன மனிதனுடைய முகத்தை அசிங்கப்படுத்துவானாக. கபீஹ், கபீஹ்னு சொன்னா அசிங்கம். ஜமீல் மாதிரி, ஜமீல் என்ன அது மாதிரி, கபீஹ்னா அசிங்கம். அது மாதிரி ஹசன், அஹ்சன், ஹசன் அழகு. அஹ்சன் அல்லாஹ் இலைக்குமா, அல்லது அஹ்சன் அல்லாஹ் இலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ் நல்ல விடயங்களை நல்லருள் பாலிப்பானாக, அல்லது இஹ்சான் நல்ல விஷயங்களை தருவானாக, அல்லாஹ் அழகை தருவானாக, நலவை தருவானாக, அப்படி வரும். இப்ப இந்த இடத்துல லா தகூலு கப்பஹல்லாஹு வஜ்ஹா, ஒரு மனிதனுடைய முகத்தை, ஏன் முகத்தை குறிச்சு வந்திருக்குது பாப்போம். அடுத்த செய்தி வருது, இது ஒரு செய்தி. அப்ப இந்த செய்தியும் அடுத்த செய்தியும் பார்த்துட்டு நமக்கு ஒரு விளக்கம் கிடைக்கும். அடுத்த செய்தியும் ஹசன் தரத்துல வரக்கூடிய செய்தி. قال حدثنا عبد الله بن محمد قال حدثنا ابن عيينة عن ابن عجلان عن سعيد عن أبي هريرة قال لا تقولن قبح الله وجهك ووجه من أشبه وجهك فإن الله عز وجل خلق آدم صلى الله عليه وسلم على صورته. இது 129வது செய்தி. அபூ ஹுரைரா சொல்றாங்க, அதே அறிவிப்பாளர் வரிசைதான், சின்ன ஒரு மாற்றம் இருக்கிறது. அதனால இதுவும் ஹசன் தரத்தில் உள்ள செய்தி தான், ஹசன் சஹீஹ்க்கு உட்பட்டதுதான். லா தகூலன்ன, அபூ ஹுரைரா சொன்னாங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தகூலன்ன கப்பஹல்லாஹு வஜ்ஹக, அல்லாஹ் உன்னுடைய முகத்தை அசிங்கப்படுத்துவானாக. லா தகூலன்ன கப்பஹல்லாஹு வஜ்ஹக, அல்லாஹ் உனது முகத்தை அசிங்கப்படுத்துவானாக.
வவஜ்ஹ மன் அஷ்பஹ வஜ்ஹக், உனது முகத்தை ஒத்தவருடைய, அப்படின்னா அஷ்பஹ ஷபீஹ்னா என்ன, ஷிபு, இத போன்று, அதாவது உன்னுடைய முகத்தை போன்று, முகத்தை ஒத்தவர், அவரையும் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக என்று சொல்ல வேண்டாம். லா தகூலன்ன கப்பஹ அல்லாஹு வஜ்ஹக வவஜ்ஹ மன் அஷ்பஹ வஜ்ஹக், அல்லாஹ் உன்னுடைய முகத்தையும் அசிங்கப்படுத்துவானாக, வவஜ்ஹ மன் அஷ்பஹ வஜ்ஹக், உன்னது முகத்தை ஒத்தவருடைய முகத்தையும் அல்லாஹ் அசிங்கப்படுத்துவானாக என்று நீங்க சொல்லாதீங்க. வவஜ்ஹ மன், இது வாபத், இந்த மனிதர், அஷ்பஹ வஜ்ஹக், உனது முகத்தை ஒத்த அவரையும் அல்லாஹ் இழிவுபடுத்துவானாக என்று நீ சொல்ல வேண்டாம். ஏன் சொல்ல வேண்டாம்? இப்பதான் காரணம் வருது. இப்பதான் காரணம் வருது. فإن الله عز وجل الله تعالى خلق آدم صلى الله عليه وسلم على صورته. الله تعالى ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை, அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அவனுடைய தோற்றத்தில் படைத்திருக்கிறான். அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை யார தோற்றத்துல? அல்லாஹ்வுடைய, ஆதமுடைய, அல்லது அந்த சொல்லப்பட்ட மனிதனுடைய எந்த தோற்றத்துல? விளக்கத்தை பார்ப்போம். தெளிவாக வரக்கூடிய ஹதீஸ், அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தன்னுடைய தோற்றத்தில் படைத்தான். அப்படின்னா அல்லாஹ் அவனுடைய தோற்றத்தில் படைத்தான். அதுதான் சரியான செய்தி. இதுல 3 கருத்துக்கள் இருக்கு, பிரபல்யமான கருத்து. ஒன்று, அல்லாஹ் அவனுடைய தோற்றத்தில் படைத்தான். இரண்டாவது, خلق ஆதம் அலா சூரத்தி, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் தோற்றத்தில் படைச்சான். இன்னும் ஒன்று, வேற அறிவிப்புகள்ல வரக்கூடியதெல்லாம் பார்த்தால், லா துகாத்திலன்ன அஹதகும், நீங்க உங்கள ஒரு சண்டை பிடித்துக் கொள்ள வேண்டாம். அப்படி அது இதா காத்தல அஹதுக்கும் ஃபல் யஜ்தனிபல் வஜ், வஜ்ஹை தவிர்த்து கொள்ளுங்கள். ஃபைன் அல்லாஹ் خلق ஆதம் அலா சூரத்தி. அப்ப இதா ضرب احدكم فليجتنب வஜ், அடித்தால் முகத்தை தவிர்த்து கொள்ளுங்க. அப்ப எனவே இந்த அடிக்கப்பட்ட மனிதன் خلق ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மனிதனுடைய தோற்றத்தில் படைத்திருக்கிறான். அப்படின்னா என்ன? இப்ப இந்த செய்தியை பார்க்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போலதான் அந்த மனிதனையும் அல்லாஹ் படைச்சிருக்கிறான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போலதான் அந்த மனிதனையும் படைச்சிருக்கான். அந்த மனிதனை அடிக்கிறது என்பது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அடிக்கிற மாதிரி என்ற கருத்தும் இருக்குது. இன்னும் ஒன்று, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய தோற்றத்தில் படைத்திருக்கிறான்னு வருது. இப்ப இதுல பாருங்க, இப்ப இதை எப்படி விளங்கி கொள்றது? இந்த செய்தி எப்படி விளங்கி கொள்றது? ஒன்று பாருங்க, லஃப்து அஹ்மதில் வரக்கூடிய ரிவாயத், இதா ضرب احدكم فليجتنب الوجه, யாராவது அடித்தால், யாராவது ஒருவருக்கு அடித்தால் அவர் முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும். அப்படின்னு அடிங்கன்னு அர்த்தம் அல்ல, பொதுவாக சொல்லப்படுது. அப்படி இருந்தா கூட முகத்தில் அடிக்க கூடாது. வஜ்ஹை தவிர்த்து கொள்ளுங்கள். வலா தகுல் கப்பஹ அல்லாஹ் வஜ்ஹக், உங்களோட முகத்தை அல்லாஹ் அசிங்கப்படுத்துவானாக என்று நீங்க சொல்ல வேண்டாம் என்று வரக்கூடிய செய்தி அஹ்மதுல வருது. இப்ப பாருங்க, இப்ப அல்லாஹ் அவனுடைய தோற்றத்தில் சொன்னா அப்ப அல்லாஹ் மனிதன் ஒப்பாகிற மாதிரி இருக்கிறேன்னு ஒரு செய்தி நமக்கு தோணும். இதுல பிரபலியமாக உள்ளது இமாம் அஹ்மதுடைய மதுஹப் ஒன்று இருக்குது. அது மாதிரி இமாம் இப்னு ஹுஸைமாட மதுஹப் ஒன்று இருக்குது. அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து என்னென்றால், இந்த ஹதீஸுக்கு விளக்கம் என்னென்றால், அல்லாஹ் தனது தோற்றத்தில் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். முதல்ல அந்த விஷயத்தை வழங்கிக் கொள்ளுங்க, அதுக்கு ஒரு இன்னும் டீப்பா வரேன். அப்ப இது அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹியுடைய கருத்து, சரிதானே? இப்ப இதுதான் அலைஹி அக்ஸர் அஹ்லில், இதுல அஹ்லுஸ் சுன்னவுடைய பெரும்பாலான அறிஞர்கள் இந்த கருத்துல நிற்கிறாங்க. இப்ப இமாம் இப்னு ஹுஸைமாவுடைய கருத்து என்னென்றால், அந்த அந்த அடிச்சால் முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள், அந்த மனிதன் மத்ரூப், அந்த خلق ஆதம் அலா சூரத்தி மத்ரூப், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தையும் அந்த மனிதனையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஒரே மாதிரி எல்லாம் படைச்சு, அப்படின்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அந்த மனிதனுடைய தோற்றத்தில் தான் படைச்சான் என்று முன்பு அல்லாஹ் சொல்றது என்னடா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை போலதான் இவரும். எனவே அவருடைய முகத்தை தவிர்த்து கொள்ளுங்க. நீங்க அவருக்கு அடிக்கும் பொழுது ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அடிக்கிற மாதிரி, அதாவது இந்த இடத்துல அலா சூரத்தில் மத்ரூப் என்று வரும். சூரத்திஹி என்ற லமீர் அங்க போகும், முன்னுக்கு போகும்.
இன்னும் சில சொல்றாங்க சூரத்துக்கு ஆதமுக்கு போக மாட்டேன், இன்னும் சில சொன்னாங்க அல்லாஹ்க்கு போக மாட்டேன். ஆனா அல்லாஹ் என்பதுதான் சரியானது. இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி நிலைப்பாடு என்றால் அல்லாமீர் எங்க போவோம், அந்த ஹூண்ட சொல் சூரத் என்பது அந்த மாதிரி அடிக்கப்பட்டவர், அந்த அடிக்கப்பட்டவருடைய தோற்றம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தோற்றம் ஒன்றாக இருக்கிறதுனால நீங்க அதை தவிர்த்து கொள்ளுங்க என்று சொல்லி இப்னு ஹுஸைமா ரஹ்மத்துல்லாஹி அவருடைய கிதாபு தௌஹீதுல பதிவு செய்திருக்கிறார்கள். இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி சொல்ற கருத்து தான் சரியானது. ஏன் சரியானது என்றால் அல்லாஹ் அவனது தோற்றத்தில் படைச்சான் என்று வரக்கூடிய செய்தி சரியானதாக இருக்கிறது. அந்த கருத்து தான் இப்போ உள்ள அல்லமா பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி, அல்லமா இப்னு உஸைமீன், அல்லமா சாலிஹ் அல் ஃபௌசான் போன்ற அறிஞர்கள் அந்த கருத்தை சொல்றாங்க. வேற சில அறிஞர்கள் வேற கருத்தை சொல்றாங்க. அதே மாதிரி அஹ்மத் ஒரு கருத்து ஒரு ரிவாயத்தை சொல்றாங்க. அஹ்மத் அதாவது இன்னல்லாஹ خلق ஆதம அலா சூரத்திர் ரஹ்மான், அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ரஹ்மானுடைய தோற்றத்தில் படைத்தான் என்று சொல்லி அந்த ஹதீஸ் வருது. ஆனால் அந்த ஹதீஸ் இமாம் அஹ்மத் சஹீஹ்னு சொல்றார், இஸ்ஹாக் இப்னு ராஹவய்ஹி சஹீஹ்னு சொல்றார். ஆனால் அந்த ஹதீஸ் லைஃப் தான். ஆனால் அந்த ஹதீஸ் லைஃபாக இருந்தாலும் இமாம் அஹ்மத் சஹீஹ்னு சொல்றாரு. பிற்பட்ட அறிஞர்கள் நிறைய அறிஞர்கள் அதோடைய ஹதீஸுடைய சனத் மத்தன் எல்லாம் பார்க்கும்போது அந்த ஹதீஸ் லைஃப் ஆனது. நான் சொல்லல, பல அறிஞர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அந்த கருத்தை நான் சரி காண்றேன். ஆனால் அஹ்மத் இப்னு ஹம்பல் அந்த ஹதீஸ் சரின்னு சொன்னாலும் அந்த ஹதீஸ் லைஃப் தான். ஆனால் அவருடைய கருத்து லைஃப் அல்ல. இந்த செய்தியை வச்சு வேற ஹதீஸை வச்சுதான் அந்த அல்லாஹ்வுடைய அல்லாஹ் அவனது தோற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான்ற செய்தியை அவங்க சொல்றாங்க. ஆனால் அவர்கள் சொன்ன ஹதீஸ் லைஃப் சஹீஹ்னு சொன்னது சஹீஹ் அல்ல, லைஃப் தான். ஆனால் அந்த கருத்து சரியான கருத்து. அந்த செய்தி இப்னு அபி ஆசிம் ஃபி சுன்னால பதிவு செய்திருக்காங்க. 517 அனி பின் உமர் قال قال رسول الله صلى الله عليه وسلم لا تقبح الوجوه فإن ابن آدم خلق على سورة الرحمن. அப்ப இந்த ஹதீஸ் சஹீஹ் என்று இந்த கருத்துல வரக்கூடிய சஹீஹ் என்று சொன்னாலும் இது பலவீனமான ஒரு செய்தியாக இருக்கிறது. இப்ப பாருங்க, இப்ப இன்னும் ஒரு செய்தி இருக்கு. என்னென்றால் இப்ப அல்லாஹ் தஆலா இந்த இடத்துல فإن الله خلق آدم على صورته, அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான் எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை என்னுடைய தோற்றத்தில். இப்ப இது தம்சீல் முமாசல அல்லாஹ்வுக்கும் மனிதனுக்கும் இடையில ஒப்பாகுதாண்டா ஒப்பாகாது. எப்படி சூரான்னு சொன்னா சூரத்தை கொண்ட அர்த்தம் இந்த இடத்துல இப்ப மதுஹபின் இந்த விளக்கத்துக்கு வாங்க. இப்ப இவங்க அஹ்மத் இப்னு ஹம்பல் கொடுக்கிற விளக்கம், சலஃப் அறிஞர்கள் கொடுக்கிற விளக்கத்துக்கு வாங்க. சூராண்ட அர்த்தம் என்னென்றால் நேரடியாக இப்படி இரண்டு கண் இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், எங்களை போல அல்லாஹ் இருப்பான் என்ற அர்த்தம் கிடையாது. கேட்பவனாக இருப்பான், பார்ப்பவனாக இருப்பான். அல்லாஹ் சமீ, ஒரு ஆள் கேட்கிறார், நானும் சமீ தான், நானும் பசீர் தான், அல்லாஹ்வும் பசீர் தான். ஆனால் அல்லாஹ்வுடைய அந்த பார்வை என்பது அதுக்கு ஒரு வரையறை கிடையாது. எனக்கு இந்த சொல்றதுக்கு அங்கால என்னைக்கும் தெரியாது. அல்லாஹ் அப்படி இல்லை, எல்லாத்தையும் பார்ப்போம். அதுக்கு வித்தியாசம் இல்லை. அப்ப நான் அஸ்மா, அல்லாஹ் அஸ்மாங்கிறான், நான் கேட்கிறேன், நான் பார்க்கிறேன், நல்லா சொல்றான். அப்ப நானும் பார்க்கிறேன், மனிதர்கள் எல்லாம் பார்க்கிறாங்க. ஆனா பார்வை என்பது அதுக்கு நம்மட அழிஞ்சு போகக்கூடியது, நம்முடைய ஒரு வரையறை இருக்கிறது. ஆனால் அல்லாஹ்வுக்கு அது கிடையாது. அதே நேரம் இது ஒப்பாகிறது கிடையாது. ஆனால் இந்த இடத்துல சூராண்டா அல்லாஹ்வுடைய அதே முகத்தை போல அல்லாஹ் அதே போல கையை போன்று இந்த மனிதனுக்கு இருக்குமானா இல்லை. இந்த இடத்துல எப்படி ஒப்பு காட்டுறது என்று சொன்னால் அல்லாஹ் பார்ப்பவன், கேட்பவன், அல்லாஹ் தஆலா இப்படி செய்கிறான் என்பதை மனிதன் செய்கிறான். அப்படித்தான் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். ஆனால் இது முகத்தையோ கையையோ இப்படி நேருக்கு நேராக அல்லாஹ்வுடைய மனிதனுடைய அப்படி ஒப்பாகிற என்ற அர்த்தம் கிடையாது. இதுக்கு ஒரு உதாரணமாக சஹீஹ் புகாரில ஒரு ஹதீஸ் வருது. சொர்க்கத்துக்கு முதலாவது போற ஜும்ரா வகுப்பினர் எப்படி போவாங்க, அலா சூரத்தில் கமர் வருது. அதாவது இன்னொரு ரிவாயத்தில் வருது, அந்த பௌர்ணமி இரவு 15 அமாவாசை 14 பௌர்ணமி இரவுல அந்த பளிச்சு வெளிச்சத்தோடு இருப்பாங்களே, அந்த வெளிச்சத்தோடு செல்வார்கள். அப்ப அதுல ஹதீஸ்ல எப்படி வருது, சொர்க்கத்துக்கு போற முதலாவது ஜும்ரா வகுப்பினர் அந்த சந்திரனுடைய ஒளி கமருடைய அந்த வெளிச்சம் சூரத்துல் கமருடைய வருது, கமருடைய தோற்றத்தில் செல்வார்கள். அப்ப நம்ம சொர்க்கத்துக்கு போறது எப்படி விலை கொள்ளும்? சொர்க்கத்துக்கு நம்ம எல்லாரும் சந்திரனா போவோமா சொல்லுங்க? சூரத்துல் கமர்னே வருது நஸ்ஸா ஹதீஸ். அப்ப நம்ம எல்லாம் முதலாவது பட்டியல அல்லாஹ் நம்மளை தெரிவு செஞ்சார், அல்லாஹ் ஆக்கணும் அப்படி நம்ம தெரிவு செய்யப்பட்டு போனா எல்லாரும் சந்திரனா போவோமா சூரத்துல் கமர்ல? இல்ல. அந்த இடத்துல சூரத்துல் கமர் கொண்ட முராத் நாட்டம் என்னன்னு சொன்னால் அந்த அளவு வெளிச்சத்தோடு ஒளியோடு பிரகாசத்தோடு போவார்கள். இதெல்லாம் புரிஞ்சவங்க தானே? அதே மாதிரி இந்த சூறாவையும் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் சொல்றாங்க யார் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து சொல்லி இந்த இதை அல்லாஹ் படைச்சான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி சொல்லி தஅவீல் செய்யற விளக்கம் கொடுக்கிறது அல்லது கருத்தை இல்லாமல் ஆகக்கூடியவர்கள் இந்த அஹ்மத் இப்னு ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி கருத்தை தாண்டி ஒரு கருத்து அவர் ஜஹ்மீக்கள் என்பதாக சொல்றாங்க. ஜஹ்மியா சிந்தனை சார்ந்தவர்கள் என்று அஹ்மத் இப்னு ஹம்பல் காரசாரமா சொல்றாங்க. அப்படி ஒரு கருத்தும் இருக்குதுன்னு நான் இந்த இடத்துல பதிவு செய்யறேன்.
அப்ப எனவே அல்லாஹ் அது கருத்தே இல்லை. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தோட்டத்துல படைச்சான்னு சொல்லி எப்படி சொல்றது? அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தோட்டத்துல படைச்சான், ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தோட்டத்துல நல்லா படைச்சிருக்கான். அது வேற ஹதீஸ்ல அது கருத்து எங்க என்ன இல்ல. நம்ம பொதுவா அல்லாஹ் அவனது தோற்றத்தில் படைச்சான் இந்த கருத்தை விட்டு போட்டு சும்மா எடுத்தோம்னா அந்த அந்த வாசகமே வீணான ஒன்றாக போய்விடும். அடுத்தது முன்னால உள்ள அந்த மதுரூப் அடிக்கப்பட்டவர் அவருடைய தோற்றத்துல எங்க அப்படி அந்த அந்த தோற்றத்தில் வந்தா இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து தோற்றத்தில் அவர் படைக்க முடியும். அவர தோற்றத்தில் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி படைக்கப்படுது? இப்ப வாப்பா மகன் வாராரு, வாப்பாவை பார்த்து நீங்க உங்களோட பிள்ளைய போலைக்கிறீங்கன்னு சொல்லுவோமா, அது பிள்ளைய பார்த்து சொல்லுமா வாப்பா போலைக்கிறேன்னு சொல்லுவோமா? இதெல்லாம் உதாரணத்தை சொல்ல விளங்குறது. அப்ப நேரடியாக அஹ்லு சுன்னாவுடைய பெரும்பாலான குறிப்பாக இமாமு சுன்னா அஹ்மத் இப்னு ஹம்பல் இந்த அகீதாவுடைய மிகப்பெரிய ஒரு நிலைநாட்டக்கூடிய ஒரு முஜத்தித், அதாவது இமாம்கள் அகீதாவுக்காக போராடிய ஒரு அறிஞர் தான் இமாம் அஹ்மத் இப்னு ஹம்பல். அவருடைய நிலைப்பாடு இது. அப்ப அந்த அடிப்படையில் தான் இந்த சூறாவை கொள்ளணும். இந்த சூறா என்பது நேரடியாக வந்து என்ன செய்யக்கூடாது, இப்படி முமாசலா தஷ்பீ அதுக்கு போயிடவும் கூடாது. எனவே இதை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருத்து நான் இப்ப சொன்ன கருத்துக்களை இப்னு உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி பின் பாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, அதே மாதிரி முன்ஷித் சாலிஹ் அல் ஃபௌசான் இப்போ உள்ளவர் ஹஃபிதஹுல்லாஹ் போன்ற அறிஞர்கள் இந்த கருத்தை சொல்றாங்க. அப்ப எனவே ஹதீஸை நாம் என்ன ஏன் இதை நான் எடுத்துன்னு சொன்னா இந்த ஹதீஸ் விளக்கத்துல நிறைய குழப்பங்கள் இருக்குது. நிறைய மூலைமார்கள் நிறைய பயன் பண்ணக்கூடியவங்க எல்லாம் என்ன இப்ப டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடியவங்க கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தின் தோட்டத்தில் அல்லாஹ் படைச்சான். அப்ப இன்னும் ஒரு செய்தியை சொல்லுவாங்க என்னடா, இப்ப வத்தூலுஹு சித்தூன திரான் ஒரு அறிவிப்பு வருது, புகாரி முஸ்லிம்ல வருது. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அவருடைய தோட்டத்தில் படைச்சான். அவருடைய வத்தூலுஹு சித்தூன திரான், அவருடைய உசரம் நீளம் வந்து 60 திரான். என்ன திரான்டா மூலம் அப்படி வருது. அப்ப என்ன இதா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் அவருடைய தோட்டத்தில் படைச்சான். வத்தூலுஹு அவருடைய உயரம் நீளம் வந்து 60 முழம் வருது. அப்ப என்ன அப்படின்னா அது வேற, இது ஜும்லா முஸ்தானிஃபான்னு சொல்லுவாங்க. இது ஒரு புதிய தொடர், அதாவது அல்லாஹ் அவனை தோட்டத்தில் படைச்சான். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய அல்லாஹ் அப்படி அல்ல விளைச்சா. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய உயரம் வந்து 60 முழம் என்று அது ஜும்லா முஸ்தானிஃபா, அதுக்கும் முன்னுக்குள்ளதுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது ஒரு புதிய ஒரு ஜும்லா. பொதுவாக ஹதீஸ்ல அப்படியான விஷயங்கள் இது குர்ஆன்ல அப்படி வரும். குர்ஆன் திடீர்னு ஒரு விஷயத்தை பேசிடுவோம், திடீர்னு வேற ஒரு கருத்தை அடுத்த பகுதியில சொல்லும். அப்ப இதுக்கும் நமக்கு தொடர்பு இல்லாம இருக்கும். இது ஒரு ஜும்லா முஸ்தானிஃபான்னு நம்ம புதிய ஒரு கருத்தை சொல்லக்கூடிய, அதுக்கு அரபுல சொல்லுவாங்க ஜும்லா முஸ்தானிஃபான்னு சொல்லுவாங்க. அப்ப எனவே இந்த அடிப்படையில் தான் நம்ம என்ன செய்யணும், இதை புரிந்து கொள்ள வேண்டும். வேற அறிஞர்களும் வேற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. இப்னு ஹுஸைமா கிதாபுத் தௌஹீத் சொன்ன கருத்தை நான் சொன்னேன். அதே மாதிரி வந்து வேற அறிஞர்கள் வேற கருத்தை சொல்லியிருக்கிறாங்க. டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட இப்ப நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணது வந்து யாரு, எந்த கொள்கை அஷரியா இருந்தா அவர் என்ன செய்வாரு, அஷரி மதஹப் அல்லது மாத்ரிதி. இப்ப நம்ம தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டால் அல்லது ஸ்ரீலங்காவில் எடுத்துக்கொண்டால் அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹனஃபி மதஹபை பின்பற்றுவாங்க, அகீதாவில் மாத்ரிதியை பின்பற்றுவாங்க. அதே மாதிரி ஷாஃபி மதஹப் பின்பற்றுவாங்க, அகீதாவில் அஷரியை பின்பற்றுவாங்க. இது அதிகமா இலங்கை தமிழ்நாடுகள்ல இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப அவங்க டிரான்ஸ்லேட் பண்ணும் பொழுது அல்லாஹ்வுடைய அந்த சிஃபாத்துகள் இதையெல்லாம் என்ன செய்வாங்க, தட்டி விட்டு போயிடுவாங்க, விளக்கம் கொடுத்துட்டு போயிடுவாங்க. அவங்க அவங்களோட விளக்கத்தை சொந்த விளக்கத்தை கொடுப்பாங்க. இப்ப அல்லாஹ் அர் ரஹ்மான் அலல் அர்ஷி இஸ்தவாண்டா சலஃபுடைய அகீதா என்ன இஸ்பாத், அர்ஷில் ஆனான். அது எப்படிங்கிறது எங்களுக்கு தெரியாது. அல்லாஹ் பார்ப்பவன், எப்படி பார்க்கிறான் எப்படி கேட்கிறான்னு எங்களுக்கு தெரியாது. அப்ப எனவே அல்லாஹ் எப்படி சொன்னானோ அதை நாங்க அப்படியே எடுத்துட்டு போகணுமே தவிர இல்லாமல் ஆக்கிறவும் கூடாது. அது மாதிரி ஓவராக நாங்கள சுய விளக்கம் கொடுக்கவும் கூடாது. ரெண்டும் பிழையான கொள்கை. அதனாலதான் சில பேர் வந்தது அப்படியே சொல்லிட்டு போவாங்க. ஆனா அதுக்கு விளக்கம் இருக்கு, அது இப்படித்தான் அனுபவக்கூடிய விளக்கம் இருக்கு. நிறைய நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை அல்லாஹ் ஆதமுடைய தோற்றத்திலே படைத்தான். முஃபாரிஸுடைய தோற்றத்தில் படைச்சாண்டா அது என்னன்னு சொல்ல, இது நான் ஏன் சொல்ல வரேன், இந்த கருத்து அஹ்மத் பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹி அதுல இப்ப உள்ள குர்ஆன் சுன்னா பேசக்கூடிய அகீதாவுல தெளிவாக இருக்கக்கூடிய நேர்த்தியாக அவங்களுடைய கருத்துக்கள்லாம் இதுதான் தெளிவான கருத்து. எனவே இது அகீதாவுடைய விஷயம் என்றனால இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்ப எனவேதான் லா தகூலன்ன قبح الله وجهك ووجه من اشبه وجهك فان الله عز وجل خلق آدم صلى الله عليه وسلم على صورته. உதாரணமாக இன்னொரு விஷயம் இருக்குது. குர்ஆனுடையவர்கள் பற்றி சொல்லும் பொழுது அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்துஹு வருது. அல்லாஹ்வுடைய குடும்பத்தினர், அல்லாஹ்வுடைய மிக நெருக்கமான அடியார்கள், அல்லாஹ்வுடைய குடும்பம், அல்லாஹ் குடும்பம் மிக
அப்படின்னா இந்த யூதர்கள் கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்கள் சொன்னது சரியாயிருமே? அப்படி அல்ல. குடும்பம் இருக்கின்ற அர்த்தம் என்ன? இப்ப பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அல்லாஹ் வந்து உறங்குறானா? இல்ல, இது நிஸ்பத் தஷ்ரீஃப், அதாவது கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படுறது. இப்படிதான் அரபுல உள்ள விளக்கம், ஹதீஸ்ல உள்ள விளக்கம், முஹத்திஸினுடைய விளக்கம் இல்லைன்னா நம்ம எங்க போயிடுவோம்? வழிகேட்டுக்கு போயிடுவோம். அப்ப பைத்துல்லா அல்லாஹ்வுடைய வீடு, அப்ப அடுத்தது எல்லாம் என்ன? அல்லாஹ் அந்த பைத்துல்லா நம்ம வீடுனா என்ன நினைச்சுக்கணும்? அல்லாஹ் குர்ஆனுக்கு வீட்டுக்கு டெஃபினிஷன் விளக்கம் சொல்லும்போது அதை என்ன சொல்றான்? வீட்டுக்குள்ள வந்தா உங்களுக்கு மன நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு. வீட்டுக்குள்ள வந்தா எல்லாருக்குமே மனசு நம்ம நிம்மதி சந்தோஷமா இருக்கு. அப்ப அல்லாஹ் அவருடைய வீடுன்னு வச்சுட்டானா? அல்லது அஹ்லுல்லாஹ் வ ஹாஸத்து குர்ஆனை பாடமாக்குறவங்க மட்டும் அல்லாஹ்வுடைய குடும்பம். அப்ப அல்லாஹ் குடும்பத்தினர்கள் இருக்கிறார்களா? இப்ப குர்ஆனை மனப்பாடம் செஞ்சவங்க அல்லாஹ்வுடைய குடும்பம், அப்ப வேறவங்க எல்லாம் அல்லாஹ் குடும்பம் இல்லை. அப்படி அல்ல. இது வந்து இலாஃபா, இணைக்கப்படுது, நிஸ்பா தஷ்ரீஃப், கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி சொல்லப்படுகிறது. அப்ப இந்த செய்தியும் நாங்க பார்த்துக்கொள்ளணும். அலா சூரத்திஹி என்பது வேற வேற பல அறிவிப்புகள்ல இது வருது. அப்ப எனவே இது புகாரி முஸ்லிம்ல எல்லாம் வேற வேற சொற்களோடு இந்த செய்தி வந்திருக்குது. அப்ப எனவே இந்த இடத்துல அது வந்ததுனாலதான் இந்த ஒரு பகுதியை நான் ஞாபகம் கூட்டிட்டு போறேன். 80வது தலைப்பு இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பதிவு செஞ்சிருக்கிறாங்க. பாபு லியஸ்ஸனிபில் வஜ்ஹ ஃபில் தர்ப், அடிக்கும் பொழுது முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள். ஒருவர் அடித்தால் முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும். இப்ப உதாரணமாக இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, உசூல் ஃபிக்ஹ் தெரியும், உசூல் ஹதீஸ், உசூல் ஃபிக்ஹ் எல்லாம் இருக்கு. இதெல்லாம் வந்து மதரசாக்கள்ல படிச்சு கொடுப்பாங்க. இப்ப நம்ம என்ன செய்யறது? டிரான்ஸ்லேட் புகாரி முஸ்லிமை டிரான்ஸ்லேட் பண்ணி ஃபத்வா கொடுக்க போறது, ஃபத்வா கொடுக்க அப்படி போகக்கூடாது. விளைஞ்சா 4 ஹதீஸை வாசிச்ச உடனே தர்ஜமா வாசிச்சுட்டு அவர் சில பிள்ளையா கூட தர்ஜமா செஞ்சுப்பாங்க. இப்ப நான் ஏன் சொல்றேன்னா, அதாவது அகீதாவுல வழிகட்ட சிந்தனை பிரிவுல உள்ளவங்க மொழிபெயர்ப்புகளை படிக்கும் பொழுது இந்த மாதிரி இடங்கள்ல கவனமா இருக்கணும். தாத்தீல் செஞ்சுட்டு போக கூடாது. அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளுக்கு கருத்து இல்லாம, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகளுக்கு கருத்து இல்லாம சும்மா அடிக்கிட்டு போக கூடாது. நாளைக்கு மறுமையில உஜூஹு யௌமைதி நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா, உஜூஹு யௌமைதி நாதிரா இலா ரப்பிஹா நாதிரா. சில முகங்கள் இலங்கிக் கொண்டிருக்கும், அது அல்லாஹ்வுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்கும். நேரடி குர்ஆன் வசனம். இன்றைக்கு அந்த மதஹப் அந்த மதம் சொல்லி போட்டு அதுக்கு வேற வேற விளக்கம் கொடுத்து போட்டு அல்லாஹ் பார்க்கல அதுன்னு சொல்லி வேற ஒரு சிந்தனையை இன்று மௌலவின்னு சொல்லக்கூடியவர்கள், மதரசாக்களை படிக்கக்கூடியவர்கள் புத்தகத்தை படிச்சு கொடுக்குறாங்க. இதெல்லாம் வழிகட்ட சிந்தனை. அல்லாஹ் சொன்னதை மறுக்கிறதுக்கு உனக்கு என்ன அருகதை இருக்கு? அல்லாஹ்வை நான் பார்ப்பேன். அப்ப அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக லத்தத்த நதர் இலா வஜ்ஹிகல் கரீம் ரசூலா கேட்டாங்க, யா அல்லாஹ் உன்னுடைய சங்கியான முகத்தை பார்க்கிற பாக்கியத்தான். அந்த துஆவை நீங்க கேட்பீங்களான்னா கேட்போம். அல்லாஹ்வோட சங்கியான முகத்தை பார்க்கிற அந்த இன்பத்தை எனக்கு தந்துருன்னு ரசூலா துஆ கேட்டாங்களே, நீங்க கேட்பீங்களான்னு கேட்டா ஒரு அஷரீட்டோ ஒரு மாற்று அகீதாவில் உள்ளவங்க எங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்க தான், இருந்து படக்கூடியவங்க தான். அப்ப அவங்கள்ட்ட கேட்டா அவங்களுக்கு தெரியாது, இந்த விஷயம் தெரியாது. அப்ப அதை கேட்பீங்களான்னா கேட்போம். அப்ப அல்லாஹ் நோம்பு இருக்குது நாங்க பார்ப்போம். அல்லாஹ் வந்து அவன் எப்படி குர்ஆன்ல சொல்லி இருக்கிறானா, கை இருக்குதா? கை இருக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் 2 விரல்களுக்குள்ள கல்வி இருக்குது. அல்லாஹ் நரகத்துக்கு மேல காலை வைப்பான். வைபகா வஜ்ஹு ரப்பிக, அவனுக்கு முகம் இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும். இதை மறுத்து அது ரஹ்மத்து, இது விளக்கம், இது இப்படி எல்லாம் விளக்கம் கொடுத்துட்டு போக கூடாது. இது ரஹ்மத்தை குறிக்குது, இது அன்பை குறிக்குது, இது அருளை குறிக்குது. அது வார இடத்துல வார மாதிரி என்ன செய்யணும்? கண் இருக்குதா? அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல கண் இருக்குது அல்லாஹ்க்கு. எனவே வரக்கூடியது அப்படியே சொல்லிட்டு போகணும், விளக்கம் கொடுக்க கூடாது, இல்லாமலாக்கிறவும் கூடாது. நான் இப்ப ஏன் உசூலை சொல்லுவாங்கன்னா, இப்ப பாபுல் யஸ்தனிபில் வஜ்ஹ ஃபில் தர்ப், இது உசூல் தெரிஞ்சிருக்கணும். இப்ப அடிக்கும் போது முகத்தை தெரிந்து கொள்ளுங்கள்டா, அப்ப நல்ல முகத்தை தெரிந்து கொண்டு எல்லா இடத்துலயும் அடிக்கிறான்னு அர்த்தம் எடுக்கிறதா? இது பிழை. உதாரணமா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உங்களோட தாய் தந்தையர்களுக்கு என்ன உஃப்ன்னு சொல்லாதீங்க, சி என்று சொல்லாதீங்க. இப்ப குர்ஆன்ல சி என்று சொல்லவானான்னு வந்திருக்குது. அப்ப அடிக்கிறது ஏசுறது எல்லாம் பரவாயில்லை, அப்படி எடுக்கிறதா? சி என்று சொல்ல வேணாம் என்று சொன்னால் அடிக்கிறது ஏசுறது எவ்வளவு பெரிய பாவம் எடுக்கிறதா? அப்ப எனவே மஃபூம் முவாஃபகாண்டிக்கு மஃபூம் முகாலஃபாண்டு மீக்குது. அதெல்லாம் உசூல்கள்ல உள்ளது, உசூல் ஃபிக்ஹ்ல வரும். அப்ப இதெல்லாம் தெரியாட்டி என்னன்னா, அந்த ஹதீஸ்களை வாசிக்கும் பொழுது நான் ஏன் இதை சொல்லி தரேன்னா, இந்த ஹதீஸோட ஃபாயிதா அல் ஹதீஸியா, ஃபாயிதத்துல் ஹதீஸியா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக சொல்லுவாங்க. அப்ப ஒரு தலைப்பை இமாம் புகாரி இப்படி தலைப்பு போட்டிருக்கிறாங்க. காரணம் என்ன? அதுக்கு விஷயத்தை கொண்டு வருவாங்க. அப்ப ஒரு மனிதர் யஸ்தனிபல் வஜ்ஹ ஃபில் தர்ப், யஸ்தனிபல் வஜ்ஹ ஃபில் தர்ப், அடிக்கும் பொழுது முகத்தை தவிர்த்து கொள்ளட்டும். அப்படின்னா என்ன? இப்ப அடுத்து பாருங்க, இதுல என்ன ஹதீஸை கொண்டு வராங்கன்னு பார்ப்போம். حدثنا خالد بن مخلد قال حدثنا سليمان بن بلال قال حدثني محمد بن عجلان قال أخبرني أبي
وسعيد عن ابي هريره عن النبي صلى الله عليه وسلم قال اذا ضرب احدكم خادمه فليستنب الوجه. இப்ப பாருங்க, அபூ ஹுரைரா ரிவாயத் செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யாராவது உங்களில் ஒருவர் உங்களோட ஹாதிமுக்கு அடித்தால், எப்படி அடிக்கணும், என்ன மாதிரி அடிக்கணும் எல்லாம் முன்னுக்கு நம்ம ஹதீஸ்ல படிச்சோம். மாடு கடிக்கிற மாதிரி அதாபு செய்யறதுக்கு அல்ல, அதாவது அந்த திருந்தனம் என்ற அடிப்படையில் அவருக்கு சுட்டி காட்டுவதற்காக அடிக்கிறதுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது. அப்படி அடித்தால் கூட முகத்தில் அடிக்கிறத தவிர்த்து கொள்ளுங்க. நேரடியா தடை வந்திருக்கிறது. அது ஹாதிமாக இருந்தாலும் சரி. ஹாதிமுக்கு இந்த நிலை என்று சொன்னா மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு இன்னைக்கு அது சர்வசாதாரணம். கோபம் வந்தா கண்ணத்துல அடிச்சுறாங்க, தலையில அடிச்சுறாங்க, பிள்ளைகளுக்கு கண்ணத்துல அடிக்கிறாங்க. இதெல்லாம் கூடாது. அப்ப இதா பரபஹதுக்கும், அப்ப ஒரு விஷயத்த ஹதீஸ்ல சொல்லப்படுதுன்றா ஒரு தாழ்ந்த ஒரு பகுதி அல்லது ஒரு ஒரு இந்த அளவுக்கு நீங்க செய்ய வேணாம் என்று சொன்னால் நம்ம எப்படி விளைக்கொள்ளணும், ஹதீஸ் மானாவை எப்படி விளைக்கொள்ளணும், ஹதீஸ கருத்தை ஹாதிமுக்கு அடிக்கலாம் கூட. ஹாதிம அளவு கூட வச்சு இப்ப சொல்லும் பொழுது நம்ம தாய், தந்தை, பிள்ளை, மகன் இப்படி எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளணும். இவங்களோட விஷயத்துல எப்படி நாங்க நடந்து கொள்ளணும், எவ்வளவு அன்பா நடக்கணும், எவ்வளவு இறக்கமா நடக்கணும். நிறைய பேர் வெளியே பார்த்தா நல்ல மென்மையான சுபாவமா இருப்பாங்க, ஆனா பிள்ளைகள் மனைவியோடு ரொம்ப கடுமையா இருப்பாங்க. அது கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்பத்திலேயும் சாஃப்டா தான் இருந்தாங்க, வெளியேயும் சாஃப்டா தான் இருந்தாங்க. உள்ளுக்குள்ள இருக்கிறது வெளியே தெரிகிற வாழ்க்கையிலையும் மாற்றம் தெரியுமா இருந்தா அது நிஃபாக்குடைய அடையாளம். நீ தனிமையில் செய்யற அமல வெளிப்படையில செய்கின்ற பொழுது ஏதாவது மாற்றம் வருது, அது வெளிப்படையில செய்யற அமல தனிமையில செய்யற பொழுது ஏதாவது மாற்றம் வருதுன்னா ஏதோ நிஃபாக்கு இருக்குது. நான் தனியில செஞ்சாலும் ஒரே எண்ணம் தான், வெளியில செஞ்சாலும் ஒரே எண்ணம் தான். என்னோட நெருங்கி இருக்கிறவங்களோட ஒரே மாதிரி தான் இருக்கிறேன், குடும்பத்தோட ஒரே மாதிரி, எல்லாருடைய அன்பா தான் இருக்கிறேன். அன்பு, ஆனால் காட்ட வேண்டிய கருணை காட்ட வேண்டிய கூடுதலான பகுதிகளில் கூடுதலான காட்டுறேன். அதல்ல, உதாரணமா தாய் தந்தையோட நல்லா தான் இருக்கணும், அன்பா தான் இருக்கணும். இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயை கொஞ்சம் கூட்டி சொன்னாங்க. 2-3 விடுத்தம் தாய் தாய் தாய்னு 3 விடுத்தம் சொன்னாங்க. அப்ப தாயோட கூட்டி சொன்னதுனால இப்ப ஒரு வீட்டுக்குள்ள தந்தை முடங்கி போய் ஒன்றுமே சம்பாதிப்பு இல்லாம காசு பணம் இல்லாம இருக்கிறாரு. ஆனா தாய் பரம்பரை பணக்காரி, அவட்ட அண்ணன்மார் எல்லாம் காசு கொடுக்குறாங்க, நிறைய காசு இருக்கு, சொத்து இருக்குதுண்டா இப்ப இந்த இடத்துல உமாவை கவனிக்கணும், வாப்பாவை கவனிக்கணுமா? வாப்பாவை தான் கவனிக்கணும். அப்ப எப்படி ஹதீஸ் மாறு, ஹதீஸுடைய அந்த மானா விளை கொள்ளணும். அப்ப ஏன் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெரும்பாலும் தாய் தான் என்ன தேவையுடையவராக இருப்பான் பிள்ளையின் பக்கம். அப்படிதானே? தந்தை அவர் கைவசம் இருக்கும், அங்க போவார், உழைப்பார், சம்பாதிப்பார், கைவசம் காசு இருக்கும். ஆனா அது மாறியும் நடக்கலாம். அப்ப எனவே ஹாதிமோட இப்படி நடந்து கொள்ளுங்கன்ற அர்த்தம் என்னடா, உங்களோட தந்தையோட, தாயோட, பிள்ளைகளோட, குடும்ப உறவினர்களோட இன்னும் நீங்க அன்பாக, பாசமாக, நேசமாக இருக்கணும் என்பதை நான் புரிஞ்சுக்கணும். இப்ப நான் என்ன சொல்ல வரேன்டாவது, இப்ப குர்ஆன் ஹதீஸ்ல சொல்லப்பட்ட மேலதிகமான நேசம் வீட்டுக்குள்ள காட்டுறதை தாண்டி வீட்டுக்குள்ள கடின போக்கு கையாளுறது கூடாது. ஆனா வெளியில நடிச்சுக்குவாரு. இப்பயுமே அவர் சிரிச்ச போதாங்க, எல்லாரும் சொல்லுவோம் எப்பயுமே அவர் சிரிச்ச போதாங்க. அப்ப மக்கள் சொல்ற தீர்ப்பு அல்ல அங்க தீர்ப்பு, அந்த எல்லா சிரிச்சும் வீட்டு பாருங்க. நீங்க உங்களோட அளவு கூட எடுத்துக்கொள்ளுங்க. உங்களுக்கு ரொம்ப யார் உரிமை ஏன் நீங்க எடுத்துக்கொள்றீங்களோ, யாரு மேல உங்களுக்கு ரொம்ப அதிகாரம் உரிமை இருக்குது, அவங்க மீது நீங்க வெளிப்படுத்துறது அவங்களோட உண்மையான குணம். நினைச்சா ஒரு பொஸ்ஸ கண்டுட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் நின்று அதில்ல அல்லது ஒரு பெரிய அந்த சலாமே ஒரு இழுகோடும். நினைச்சா இதல்ல, நம்ம எல்லாரையும் அன்பா பாக்குறோம், நேசிக்கிறோம், எல்லாரோடையும் பழகுறோம். ஒரு சிலவங்க மனசுக்கு நெருக்கமாக இருப்பாங்க, அவங்களோட பிரத்யேக பழகு, அது தப்பு கிடையாது. ஆனால் எல்லாருடைய அன்பா இருக்கணும். அந்த அன்பு, அந்த குணம் இயல்பாக வரணும். வீட்டுல நீங்க போற நேரம் கதவை திறந்துட்டு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு சொல்லிட்டு மனைவிக்கு துவா செஞ்சுட்டு, அவங்க கஷ்டப்பட்டு டயர்டா இருப்பாங்க. நான் வெளியே போய் ஆபீஸ்ல வேலை செஞ்சு நானும் கஷ்டத்தோட நினைக்கிறேன். வீட்டுல மனைவி ஃப்ரீயா இல்ல, ரெஸ்டா இல்ல. நம்ம என்ன வீட்டுல மனைவி சும்மா ஆகிறாங்க, வீட்டுல மனைவி சும்மா ஆகிற எல்லாம் கேட்ட வைஃப் என்ன செய்யறாங்கன்னா வீட்டுல சும்மா ஆகிறாங்க. அப்படியா? காலையில இருந்து அவங்களுக்கு என்ற நீங்க சம்பளம் கொடுத்தா நீங்க எடுக்கிறத விட டபுள் மடங்கு அவங்க சம்பளம் கொடுப்பாங்க. ஆனா இஸ்லாமிய முறைப்படி பார்த்தா, ஆனா அப்படி இருந்தும் என்ன செய்யறாங்க, வேலை செஞ்சு டயர்ட் ஆயிருப்பாங்க. இவர் நினைச்சு இவர் கூட தான் வேலையை போயிட்டு வரன்னு சொல்லி போட்டு வந்த வரத்துல என்ன செய்வாரு, தூக்கி போடுவாரு, பேருக்கு போடுவாரு, சார்ஜர் எடுத்துட்டு வாங்குவாரு, போன் குத்துவாரு, அதுக்கப்புறம் டீ எடுத்துட்டு வாங்குவாரு, அதுக்கப்புறம் அப்படி போன பாத்துக்கிட்டே இருப்பாரு. அவங்களோட பாட்டுக்கு அங்காலைங்க பிள்ளைகளான அந்த பிள்ளை மாதிரி இங்க இருக்கும்போது நடக்கிற சொன்னேன். அப்படி விட்டுறாதீங்க. அப்ப எனவே நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்குள்ள போகும்போது சலாம் சொல்லணும், பறக்கத்து உண்டாகும். வீட்டுக்குள்ள பறக்கத்து அனஸ் ரலியல்லாஹு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நம்ம அந்த பழக்கத்தை உண்டாக்கணும்.
வீட்டுல பிள்ளைகளோட அன்பா இருக்கணும். வீட்டுக்குள்ள போயிட்டு கொஞ்சம் டயர்ட் இல்லாம இருக்குதா, கொஞ்சம் நல்ல நல்ல பொடி கடிச்சு நல்லா இருக்குது, இன்னைக்கு பெருசா வேலை இல்லைன்னா கூப்பிடுங்க, வாங்கம்மா எல்லாரும் வாங்க, அப்ப உட்கார வச்சு கொஞ்சம் குர்ஆனை நான் ஓதி உங்களுக்கு படிச்சு தரேன், கொஞ்சம் கேளுங்க, அதை நீங்க கொஞ்சம் படிச்சுட்டாங்க அப்படின்ட்டு அந்த சூபத்தை உண்டாக்குங்க. 2 நாள் 3 நாள் அப்படி பழங்க. பிள்ளைகள் வந்த உடனே கேட்கும், பாப்பா இன்னைக்கு குர்ஆன் ஓதல் இல்லையா, இன்னைக்கு குர்ஆன் நாங்க படிக்கிற இல்லையா. பிள்ளைகளுக்கு அப்படி அந்த தேட்டத்தோட இருப்பாங்க. நாங்க உங்களை அம்மா வேற போன்ல அவங்க ஏதாவது தையலையோ அல்லது இன்றைக்கு என்ன ராவைக்கு சமைக்கிற அந்த மீன் குழம்போ அது இது யூடியூப்ல போடுவாங்க, அதெல்லாம் பார்த்து நல்லவங்க படிக்கிறவங்க. அப்ப உங்கால அம்மா உங்கால பாப்பா உங்கால பிள்ளைகள் அனாத பிள்ளை மாறி அப்படி அல்ல. அது விட்டு போட்டு நீங்க அன்பாக இரக்கமாக நடக்க. எவ்வளவு நம்ம அன்பாக நடக்கிறோமோ அந்த அன்பும் இரக்கமும் பாசமும் நல்லதைத்தான் கொண்டு வருமே தவிர உங்களுக்கு மோசமானதை கொண்டு தராது. வெறுப்பும் கடுகடுத்த உணர்வும் கடுகடுத்த முகமும் உங்களுக்கு நல்லத ஒரு காலம் கொண்டு வராது. அப்ப எனவே இதாகரப்பாகும் ஹாதிமஹு ஃபல்லிஸபில் வஜ்ஹண்டா. அவ ஹாதிமுக்கு அடிக்கும் பொழுதே நீங்க முகத்தை தவிர்த்து கொள்ளுங்க. எவ்வளவு உரிமை இருக்கு, அவன் இந்த வேலைக்காரன், இங்க வா இங்க போ வேலைக்காரன் தான், உனக்குன்னு உள்ள வந்தா நீ சம்பளம் கொடுக்கறதா, அதுக்குன்னு சொல்லி நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடந்துராதே என்றுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்கன்னு இந்த ஹதீஸை புரிந்து கொள்ள வேண்டும். قال حدثنا خالد. அடுத்த செய்தி 131 பாருங்க. قال حدثنا خالد قال حدثنا سفيان عن ابي الزبير عن جابر عن ابي الزبير عن جابر قال مر النبي صلى الله عليه وسلم بدابة قد وسم يدخن من خراه. قال النبي صلى الله عليه وسلم لعن الله من فعل هذا لا يسمن احدنا الوجه ولا يضربن. خير யுதஹினு மின் ஹராஹு. ஜாபிர் ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத் செய்றாங்க. قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மர்ர அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாபா அல்லது முர்ர அல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாபா இங்க இப்படி வச்சிருக்காங்க. சரி, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாபான என்ன ஒரு பிராணியை கடந்து சென்றார்கள் அல்லது பிராணி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கடந்து சென்றது. இதுல மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போட்டிருக்காங்க சிலதுல. ஏன்னா நீங்க பார்க்கும்போது வித்தியாசம் இருக்கும். சிலதுல மர்ரன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாபாட்டு போட்டிருக்காங்க. அப்படின்னு அர்த்தம் என்ன, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தாபாவை கடந்து சென்றார்கள். மர்ர ஃபியல், அப்ப ஃபாயில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்யக்கூடியவர். இங்க போட்டு வேற சில புத்தகங்கள்ல முர்ர அலன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிதாபாட்டா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஒரு பிராணி கடந்து சென்றது. ரெண்டும் ஒண்ணுதான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போறாங்க அல்லது உட்கார்ந்திருக்கிறாங்க, பிராணி கடந்து போகுது. ரெண்டும் அந்த சொல்ல வர விஷயத்தை கவனிக்கணும். கது உசிம யுதஹின் மின் மன்ஹராஹு, அதாவது அதனுடைய மூக்கு துவாரங்கள் சூடு போடப்பட்டிருந்தது. அந்த பிராணி மூக்கு துவாரங்கள் என்ன போடப்பட்டிருந்தது, அடையாளத்துக்கு போற சூடு போடப்பட்டிருந்தது. விளைச்சான வசமேசி உசிம என்ன அடையாளத்துக்கு போற சூடு இழுத்து போடுவாங்க. قال நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லஅன அல்லாஹு மன் ஃபஅல ஹாதா, இதை செய்தவரை அல்லாஹ் சபிப்பானாக. அப்ப மிருகவதை என்பது இஸ்லாம் எப்படி சொல்லுது, மிருகவதை செய்யக்கூடாது. இப்ப மிருகத்துக்கு ஏதாவது ஒண்ணு முன்ன பின்ன இருந்தால் குரல் கொடுப்பவங்க மனிதர்களை மிருகமா நடத்துவாங்க. ஆனா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனிதர்களுக்கும் அப்படிதான் சொன்னாங்க, மிருகத்துக்கும் அப்படிதான் சொன்னாங்க. அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப லா யஸிமன் அஹதுன் அல் வஜ்ஹ், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் இந்த வேலையை செய்தாரோ அவரை அல்லாஹ் சபிப்பானாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன லைஸல் முஃமின் பித்ஆன் வலல் லஆன் வலல் ஃபாஹிஷ் வலல் பதி, முஃமின் குட்டி காட்டுறவனாக இருக்க மாட்டான், சபிப்பவனாக இருக்க மாட்டான். அப்படிதான் ரசூலுல்லாஹ் சொல்லி போடுங்க, ரசூலுல்லாஹ் லஆன்னு சொன்னாங்க. அப்படின்னா இந்த இடத்துல இது பொருத்தம் இவனுக்கு. ஏன்னா லானத்தை விட பெரிய வேலை இவன் செஞ்சிட்டான். என்ன செஞ்சிட்டான், இவன் சபிக்கப்படுற தகுதியானவன், அந்த அளவுக்கு வந்துட்டான். ஏன் ஒரு மிருகத்தை வேதனை செய்யற ஒருவன் லானத்துக்கு தான் சொந்தக்காரன். ஏன்னா இவன் இதை தவிர்த்து கொள்ள வேண்டும். இப்ப ஒருத்தனை கொலை செஞ்சிட்டான்னு வைங்க, கொலை செஞ்சிட்டால் அவன் உயிரை பத்தி யாரும் யோசிக்கிறீங்க. இவனை கொலை செய்யறதா இல்லையா, குர்ஆன் படி சொல்லுது இது பிழை அப்படி இப்படின்னு சொல்லக்கூடியவர்கள் இஸ்லாமிய சட்டம் பிழை அப்படி இப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்களே தவிர முதலாவது பொண்ணுடைய உயிரை பாக்குறதே இல்லை. அப்படி பார்த்தா அல்லாஹ் என்ன சொன்னா, வலக்கும் ஃபில் கிஸாஸ் ஹயாத், உங்களுக்கு கிஸாஸ்ல வாழ்க்கை இருக்குதுன்னு அல்லாஹ் சொல்றான். பழிக்கு பழி எடுக்கிறதுல வாழ்க்கை இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்னாங்க. என்ன வாழ்க்கை இருக்குது, அது வசனத்தை எப்படி புரிஞ்சு கொள்ளுது,
நீங்க பழிக்கு பழி எடுத்தா யாரும் யாரையும் கொலை செய்ய மாட்டாங்க, வாழ்க்கை இருக்கும் எல்லாருக்கும், அல்லாஹ் கொடுப்பான். இப்ப கொலை செய்யற நான் இவரை கொலை செய்தால் நானும் கொலை செய்யப்படுவேன் நம்பிக்கை இருந்தா யாராவது கொள்வானா? அவன் கொலை செய்யறதே தான் வாழ்றதுக்கு. இவன் எப்படியாவது கொலை செஞ்சு போட்டு அவனோட பிசினஸ் நான் கண்டினியூ பண்ணணும். போட்டி, வியாபாரத்துல போட்டி வந்து கடைசியில கொலை செய்யற லெவலுக்கு வந்துருவாங்க. அல்லாஹ் சொன்ன என்ன, பழிக்கு பழி எடுப்பதில் ஹயாத் வாழ்க்கை இருக்கிறது. அப்படி ஒன்று நிலை இருந்தால் யாரும் கொலை குற்றம் அதிகமாக நடக்கிற நாடுகள் எடுத்து பாருங்க, கொலை குற்றம் குறைஞ்ச நாடுகள் எடுத்து பாருங்க. அப்பயோ இதுல படிப்பினை இருக்கிறது. அப்ப எனவேதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்ன யார் இப்படி செய்வார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் லானத் செய்வானாக. அப்ப ரசூல் லானத் செய்யறத மூமினுடைய பண்பு இல்லைன்னு சொன்னாங்களே, சொல்லி போட்டுங்க லானத் செய்யறாங்களேன்னா இப்ப நீங்க விளக்கத்தை விளைக்கணும். அதை நான் சொல்றேன். இப்படி ஒருத்தன் மிருகவதை செய்யறான்டா அவன் இதுக்கு சொந்தக்காரன். ரசூலாவே சபிச்சிட்டாங்க. சபிக்கவானு சொன்னவரே பாருங்க, அந்த மனுஷன் கோவப்படாத மனுஷனே கோவப்படுத்திட்டியா சொல்லுவா இல்லையா? வாழ்க்கையில கோவப்படுவான், அந்த மனுஷன் கோவப்படுத்தியா யாரு கேஸ் சொன்னாங்க? விளைஞ்சா அப்படி நாங்க என்ன செய்வோம் அப்படி சொல்லுவோம். அப்ப அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம என்ன செய்யணும், விளை கொள்ள வேண்டும். அப்ப யாரும் முகத்தில் என்ன செய்யக்கூடாது, சூடு போட வேண்டாம், அடையாள சூடு போட வேண்டாம். யாரும் என்ன செய்யக்கூடாது, அடிக்க கூடாது. யாரும் அந்த பிராணிகளுக்கோ மிருகவதை செய்து விடக்கூடாது, அடிக்க கூடாது என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இந்த ஹதீஸ்ல என்ன விளக்குதுன்னு சொன்னால், ஒரு மனிதன் அவனுடைய ஹாதிமாக இருந்தால், இப்ப வஜ்ஹை தவிர்த்து கொள்ளுங்கள், முகத்தை தவிர்த்து கொள்ளுங்கள் தலை போட்டாங்க புகாரி. அதுல மனிதன் அது ஹாதிம் பணிவிடையாளராக இருந்தாலும் சரி, அதே மாதிரி அது மிருகங்களாக இருந்தாலும் சரி, நீங்க என்ன செய்யக்கூடாது, முகத்தில் காயமிடக்கூடாது, அடிக்கக்கூடாது. அடுத்து பாருங்க 81வது தலைப்பு, பாபு மன் லதம அப்தஹு ஃபல்யுஅதிக்ஹு மின் கைரி ஈஜாப். யாராவது ஒரு மனிதர் லத்தம்னு சொன்னா அரபுல நேரடியாக லரபன்னு அடிக்கிறது, லத்தம்னு அந்த அரையிறதுக்கு சொல்லுவாங்க. லத்தமன்ற வார்த்தை வந்தாலே அரையிறது, பொதுவா கன்னத்துல அரையிறதுக்கு சொல்லுவாங்க லத்தமன். பாபு மன் லத்தம அப்தஹு, யார் தனது அடிமைக்கு அடித்து விடுவாரோ, ஃபல்யுஅதிக்ஹு அவர் உரிமை விடட்டும், அந்த அடிமையை உரிமை விடட்டும், மின் கைரி ஈஜாப். மின் கைரி ஈஜாப்னா என்ன, அத்தியாவசியம், வாஜிப், கட்டாயம், நிர்பந்தம் என்ற அடிப்படையில் அல்ல, விரும்பினால் விடுறது நல்லம். இப்ப இந்த இடத்துல என்ன எப்படி புரிஞ்சு வரணும், அவுஜப யூஜிப் ஈஜாப், வாஜிப் சொல்லுமே, ஈஜாப் அவுஜப அது வாஜிபாக்கினான், வாஜிப்னா வாஜிபான ஒரு விஷயம். அப்ப இது ஒரு மனிதர் ஒரு அடிமைக்கு அடிச்சிட்டார் உடனே உரிமை விட்டணும் என்று சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக வாஜிபான கட்டளையாக சொல்லவில்லை. அவர் விடுவது, உரிமை விடுவது நல்லது. மின் கைரி ஈஜாப்னா வலியுறுத்தல் இன்றி, இது வலியுறுத்தி சொல்லப்பட்ட ஒன்று என்று சொல்லுவாங்க வாஜிபுக்கு. இப்ப இந்த செய்தி பாப்போம். قال حدثنا آدم قال حدثنا شعبة قال حدثنا حسين قال سمعت هلال بن يساف يقول كنا نبيع البز في دار سويد بن مقرن فخرجت جارية فقالت لرجل شيئا فلتمها ذلك الرجل فقال له سويد بن مقرن ألتمت وجهها لقد رأيتني سابع سبعة وما لنا إلا خادم فلتمها بعضنا فأمره النبي صلى الله عليه وسلم أن يعتقها. هلال بن يساف வந்து தாபிஈ, ثقة, மிகப்பெரிய தாபி கபீர் ஃபிகாவான ஒருவர். அவங்க சொல்றாங்க, இப்ப தாபின்னா யாரு, சஹாபாக்களை கண்டு சஹாபாக்கிட்ட பாடம் படிச்சு சஹாபாக்களோட வாழ்ந்தவங்க, சஹாபாக்கிட்ட மாணவர்கள். அவங்க சொல்றாங்க, குன்னா நபியுல் பஸ்ஸ ஃபீ தாரி சுவைத் இப்னு முகர்ரின், சுவைத் இப்னு முகர்ரின் ரலியல்லாஹு அன்ஹுடைய வீட்டில் நாங்கள் துணிமணி வியாபாரம் செய்து கொண்டிருந்தோம். பஸ்னா துணி, பஸ்ஸாஸ்னா துணிமணி வியாபாரம் செய்யக்கூடியது. அப்ப சுவைத் இப்னு முகர்ரின் யாரு, ரலியல்லாஹு மிக முக்கியமான ஒரு சஹாபி, அவருடைய தோழர், அவருடைய சகோதரர் முக்கியமான ஒரு சஹாபி, வரலாற்றுல பதியப்பட்ட ஒரு சஹாபி சுவைத் இப்னு முகர்ரின். அப்ப அவங்க சொல்றாங்க, ஹிலால் இப்னு யஸாஃப் வந்து இவர் சுவைத் இப்னு முகர்ரினுடைய வீட்டுல நடந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப நாங்க அங்க வீட்டுல துணிமணி வியாபாரம் செய்து கொண்டு இருந்தோம். ஃபஹரஜத் ஜாரியா ஒரு பெண்மணி வந்தாங்க, அடிமை பெண்மணி.
ஃபகாலத் லிரஜுலின் ஷைஆ, அங்க இருந்த ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஃபகாலத் லிரஜுல், அங்க இருந்த ஒரு மனிதருக்கு ஒரு விஷயத்தை சொன்னாங்க. ஃபலதலஹ ذلك الرجل, அந்த மனிதன் ஓம் கணத்துல அடிச்சு போட்டார். ஃபகால லஹு சுவைத் இப்னு முகர்ரின், அந்த அடிச்ச மனிதனை பார்த்து சுவைத் இப்னு முகர்ரின் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, அலதம்த வஜ்ஹஹா, இப்ப நேரடியா வருது, நீ அவருடைய முகத்தில் அறைந்தாயா அப்படின்னு கேள்வி கேட்டு போட்டு அவங்களே சொல்றாங்க, லகத் ரஅய்து சாபிய சபா, எங்களோட குடும்பத்துல 7 பேர்ல நானும் ஒருவன். சாபிய சபானா என்ன? எங்களுடைய குடும்பத்துல 7 பேர்ல நானும் ஒருவனாக இருந்தேன். வமாலனா இல்லா ஹாதிமுன், எங்களுக்கு ஒரு ஹாதிமை தவிர வேற யாரும் இல்லை. ஹாதிம்னா பணியாளர், வேலை செய்யக்கூடிய. ஃபலதலஹ பஅதுனா, அதுல பாதுனா சிலர்னு வரும். சிலர்னு அர்த்தம் ஒருவர் தான், சிலர்னா பன்மையா சொல்லலாம், பாது சிலதுன்னு. ஃபலதமா பாதுனா, எங்கள்ல ஒருவர் அந்த பெண்ணுக்கு அடித்து போட்டார். ஃபஅமரஹு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அஹ்மதுடைய ரிவாயத்தில் வருது அந்த 7 பேர்லயும் சின்ன வயசுல உள்ள அடிச்சேன். முஸ்னத் அஹ்மதுல இந்த செய்தி வரும்போது அதுல அஸ்கருஹும், ஃபலதமா அஸ்கருஹும் பாதுனாங்கிறது. அப்ப யாரோ ஒருவர் இங்க வருது, முஸ்னத் அஹ்மதுடைய ரிவாயத்துல சிறியவர் அடிச்சு போட்டார்னு வருது. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவினார்கள், ஐயோ அத்திகஹா, என்ன சொல்லுங்க, அவங்களோட உரிமை விடும்படி ஏவினார்கள். அப்ப அந்த செய்தியை சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்க சொல்லி இருக்கக்கூடிய செய்தியை இமாம் புகாரி பதிவு செய்திருக்கிறார்கள். இப்ப உரிமை விடுங்க அந்த அம்ர் என்ற அந்த பொதுவாக உசூல்ல அம்ர் என்பது யக்ததில் வுஜூப், வாஜிப் என்பதை குறிக்கும். அந்நஹி யக்ததி அத்தஹ்ரீம், தடை செய்தால் அது ஹராத்தை குறிக்கும். ஆனால் ஒரு கரீனா, ஏதாவது வேற காரணி வந்து அதை திருப்பினால் அது முஸ்தஹபாக மாறும். சரி, இந்த செய்தியில இல்ல. அடுத்ததுல பாருங்க, ومن طريق معاوية بن سويد بن مقرن, அடுத்த ரிவாயத். அதே செய்தி பாருங்க, ومن طريق معاوية بن سويد بن مقرن. சுவைத் இப்னு முகர்ரின் ரலியல்லாஹு மகன் யாரு? முஆவியா. முஆவியா இப்னு சுவைத் இப்னு முகர்ரின். முஆவியா தாபிஈ, சுவைத் இப்னு முகர்ரின் யாரு? சஹாபி. قال, அவங்க சொல்றாங்க, லதம்து மௌலல்லனா ஃபஃபர்ர, நான் எனக்கு எங்களுக்குள்ள ஒரு மௌலா அடிமையை நான் லதம்து அடிச்சு போட்டேன், கணத்துல அடிச்சேன். ஃபஃபர்ர, ஃபஃபர்ரன்னு வருது, அவர் விரண்டு ஓடிட்டாருன்னு வருது. முஸ்லிம் அறிவிப்புல வேற அறிவிப்புகள்ல வருது, முஸ்லிமே இந்த செய்தி வருது. வேற அறிவிப்புகள்ல வரும் பொழுது அடிச்சு போட்டு இவர் ஓடிட்டாரு, அதாவது அடிச்சு போட்டு இவர் ஓடிட்டார். அடிமை இதுல வருது வந்து ரெண்டு மாதிரி வருது. மௌலா அடிச்ச உடனே மௌலா ஓடிட்டாருன்னு வருது. இந்த இடத்துல வருது லதம்து மௌலா இல்லைன்னா நான் ஓடினேன்னா ஃபஃபர்ரன்னு வராது. நினைச்சா ஃபஃபர்ரன்னா அவர் ஓடிவிட்டார். அப்ப நான் அடிச்ச உடனே அவர் என்ன பயன் ஓடிட்டாரு. அல்லது இன்னொரு அறிவிப்புல வரும்பொழுது நான் அடிச்சு போட்டு நானும் ஓடிட்டேன். நினைச்சானா? இப்ப பாருங்க, ஃபதஆனி அபி ஃபகால லஹு இக்தஸ். இப்ப பாருங்க, ஃபதஆனி அபி போது அந்த அதுல கருத்து ஒன்று தெளிவாக இல்லை. அது அபூ தாவூதுடைய ரிவாயத்துல வருது 5167ல. எப்படி வருதுன்னு சொன்னால், ஃபதஆஹு அபி வதஆனி, அவரையும் அழைத்தார் என்னுடைய தந்தை, என்னையும் அழைத்தார். அது முஸ்னத் அஹ்மதிலையும் 4544 வருது. அபூ தாவூது ரிவாயத்துல 5166 சரியாகவும் வருது. அப்ப இது அப்படி வந்தா இங்க தெளிவாக இந்த அறிவிப்பு வரும். ஃபதஆனி அபி, என்ன இந்த வாப்பா அழைத்தார். ஃபகால லஹு, அவருக்கு சொன்னார். என்னது? அவர் ரெண்டு பேரையும் அழைத்து, என்ன இந்த வாப்பா அழைச்சார், அவன் அந்த அடிமையும் அழைத்து, அதாவது அடிச்சது போல நீங்க என்ன திருப்பி அடிங்க, பழிக்கு பழி வாங்குங்கன்னு வாப்பா விட்டுட்டார். இதுக்குதான் பயந்து ஓடுனது. அது வாப்பா அடிச்சு இந்த தாபிஈ அவரே அவரு, அப்ப வாப்பா அடிச்சிருவாரு, வாப்பா வந்து திட்டி போடுவாரு, ஏன் இப்படி செஞ்சா இல்லை. அப்ப அவங்களுக்கு விளங்குது. அப்ப வாப்பா கூப்பிட்டு ரெண்டு பேரையும் வச்சு நீங்க பழிக்கு பழி எடுத்துங்க. அப்ப அப்படி சொல்லி போட்டு சொன்னாங்க, இப்ப பழிக்கு பழி எடுங்கன்னு சொல்லி போட்டு இப்ப சுவைத் இப்னு முகர்ரின் விளங்கப்படுத்துறாரு. குன்னா வலது முகர்ரின் சபா, நாங்க அந்த முகர்ரின் சந்ததியினர், அந்த பிள்ளைகள், அந்த கோத்தினத்தினர், அவங்ககிட்ட வாழக்கூடிய குடும்பத்தினர் வந்து நாங்க 7 பேராக இருந்தோம். லனா ஹாதிம், எங்களுக்கு ஒரு ஹாதிம் தான் இருந்தார். ஃபலதமஹ அஹதுனா, எங்கள் ஒருவர் அவரை அடித்து விட்டார். ஃபதுகிர தாலிக இந்த நபி ஸல்லல்லாஹு ஃபதுகிர தாலிக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அது சொல்லப்பட்டது. ஃபகால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முர்ஹும் ஃபல்யுஅதிகுஹா, அவர்களுக்கு ஏவுங்கள் அந்த அடிமையை உரிமை விடும்படி என்பதா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க என்று சொன்ன செய்தி அங்க சொல்லி போட்டு அடுத்ததாக ஃபக்கீல லிநபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு சொல்லப்பட்டது
இருந்த ஹாதிமை உரிமை விடுங்க, உரிமை விட்டுருங்கன்னு ரசூலா ஏவிட்டாங்க அந்த குடும்பத்துக்கு. இப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லப்படுது என்னென்றால் லைஸ லஹும் ஹாதிமுன் கைரஹா, அந்த பெண்மணியை தவிர. இது ஏற்கனவே நடந்தது வேற, அது அந்த அந்த இடத்துல நடக்குது, இது முன்னால நடந்தது, அது பெண் இது ஆண், ரிவாயத்தை குழப்பிக் கொள்ளக்கூடாது. அறிவிப்பு. அப்ப அந்த பெண் லைஸ லஹா ஹாதிமுன் கைரஹா, அந்த பெண் ஒரே ஒரு பெண்ணை தவிர அவர்களுக்கு வேற எந்த பணியாலும் இல்லை என்று சொன்ன பொழுது கால ஸல்லல்லாஹு சொன்னாங்க ஃபல்யஸ்தக்திமூஹா, அவட்ட நீங்க பணிவிடை வாங்குங்கள், பணிவிடைக்கு நீங்க அவளை பயன்படுத்துங்க. ஃபைதஸ்தக்னவ் ஹல்லு சபீலஹா, இப்ப உங்களுக்கு அல்லாஹ் வசதியை தந்து வேற யாராவது ஒரு ஹாதிமை எடுத்துட்டால் நீங்க அந்த பெண்ணை அவருடைய பாதையில் விட்டு விடுங்கள். அப்ப இந்த செய்தி சொல்றது என்னன்னா அடிச்ச உடனே உரிமை விடணும் என்பது வாஜிப் அல்ல, விரும்பினால் விடலாம். ஒருவேளை நிர்பந்தமாக அந்த அடிமை ஒண்ணுதான் இருக்குதுன்னு சொன்னால் அப்ப என்ன செய்யலாம், நம்ம உங்களுக்கு வசதி வர வரைக்கும் வைக்கலாம் என்ற செய்தியை இந்த செய்தி சொல்லு. அதுதான் இமாம் புகாரி போட்டு இந்த செய்தியும் கொண்டு வந்திருக்கிறார்கள். இப்ப அடிமைன்னு சொல்லும் பொழுது இந்த ஹதீஸ்ல இருந்து நிறைய விஷயங்கள் நம்ம வாழ்க்கைக்கு தேவைப்படுது. இப்ப நமக்கு அடிமை என்ற ஒரு விஷயம் இல்லை. இப்ப நம்ம அந்த பணியாட்கள் வீட்டு வேலை செய்யறது அப்படி வச்சிருந்தால், யாராவது வீட்டுக்கு வந்து வேலை செஞ்சுட்டு போறாங்க அல்லது நம்ம கீழே நம்ம கம்பெனில வேலை செய்யறாங்க அப்படி இருந்தால் இப்ப இதுல மஹரம் அஜ்னபி இதெல்லாம் பேணிக்கொள்ளணும். அடுத்தது பாருங்க, وفي القرآن عن أبي شعبة عن سويد بن مخرن المزني رضي الله عنه. سويد بن مخرن المزني رضي الله عنه ورأى رجلا لطم غلامه. ورأى رجلا لطم غلامه. ஒரு மனிதர், அதாவது ஒரு மனிதர் வந்து அவருடைய அடிமைக்கு அடிக்கிறத சுவைத் இப்னு முகர்ரின் அல் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு ரிவாயத்துல வருது. அவங்க பாக்குறாங்க, ஃபகால கேக்குறாங்க, அம்மா அலிம்த அன்ன சூரத முஹர்ரமா, சூராண்டா என்ன? சூராண்டா பொதுவாக சூராண்டா தோற்றம், ஒரு சூறா, ஒரு நிழல் படம், சூறா எடுக்கிறது, இந்த சூறா அல்லது சுவர் அப்படின்னு சொல்லுவாங்க. சூறாட பண்ண சுவர், சீன் வந்தா சூறா, சாது வந்தா தோற்றம். சூறாண்டா குர்ஆன்ல உள்ள ஒரு சூறா, சூரத்து தபார், சூரத்து முல்க், சூரத்து பக்ரா, அது இது சாது. அப்ப இங்க இருக்கிறாங்க அமாலிம் தன்ன சூரா முஹர்ரமா. அப்ப இந்த சூரா தோற்றம் என்பது இந்த இடத்துல எதுக்கு பகரமா பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா முகத்துக்கு அடிப்பது. உண்மையிலே வந்து ஒரு மனிதனை கண்டுபிடிக்கிறது பார்க்கிறது என்பது முகத்தை வச்சுதான். அப்ப இந்த சூரா தோற்றம் முழு மனிதனுடைய தோற்றத்தையும் குள்ள கொண்டு ஜுசு நாடப்பட்டிருக்கிறது அப்படி சொல்லுவாங்க. இப்ப அது அந்த இலக்கண இலக்கியத்துல உள்ள விஷயம் தான். ஜுச சொல்லி குள்ள நாடுவாங்க, ஒரு பகுதியை சொல்லி எல்லாத்தையும் நாடுவாங்க. அதே மாதிரி ஒரு முழு பகுதியை சொல்லி ஒரு பகுதியை நாடுவாங்க. அப்ப எனவே அன்ன சூரா முஹர்ரமா, போட்டோ பிடிக்கிறது ஹராமா அப்படின்னு நினைச்சுக்க கூடாது. அன்ன சூரா முஹர்ரமாட்டா சூரா முஹர்ரமான்னு அடிச்சா நீங்க அப்படிதான் வரும், அதாவது உருவம் வைத்தல் ஹராம் அப்படின்னு சொல்லி. அப்ப இந்த இடத்துல அன்ன சூரா முஹர்ரமாட்டா ஒரு மனிதனுடைய தோற்றத்துல முகம், இந்த முகத்தில் அடிப்பது என்பது ஹராமாக்கப்பட்டிருக்கிறது என்பது உனக்கு தெரியாதான்னு கேட்டாங்க. இதை விளங்கப்படுத்துறேன்னா மேலோட்டமா நீங்க பார்க்கறது தர்ஜமா செய்யறதே கஷ்டமாயிருக்கும், என்னடா இது அப்படின்னு சொல்லி. இந்த சூரா என்ற மனிதனுடைய முழு தோற்றத்தையும் இங்க நாடப்படுறது முகத்தில் அடிப்பது, வஜ்ஹில் அடிப்பது ஹராம் என்பதை உனக்கு தெரியாதா, நீ அறிந்திருக்கவில்லையா? அப்ப சொன்னாங்க, ரைதுனி வ இன்னி சாபியு சபஅத்தி இஹ்வா, நான் என்னுடைய குடும்பத்துல 7 பேர்ல நானும் ஒருவனாக இருந்த பொழுது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல எங்களுக்கு எந்த காதிமும் இல்லை. ஃபலதமஹு அஹதுனா, எங்கள் ஒருவர் அந்த காதிமை பணியாளரை அடித்து விட்டார். ஃபஅமர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எங்களுக்கு ஏவுனாங்க அவரை உரிமை விட சொல்லி நாங்க உரிமை விட்டு விட்டோம் என்பதாக இந்த ரிவாயத்துல வந்திருக்கிறது, இந்த அறிவிப்புல வந்திருக்கிறது. 179 செய்தி. அடுத்து பாருங்க, عن زادان أبي عمر قال كنا عند ابن عمر. زادان أبي عمر சொல்றாங்க ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, قال كنا عند ابن عمر, நாங்க இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பக்கத்துல இருந்தோம். இதுல سند بادرم قال حدثنا موسى قال حدثنا أبو عوانة قال حدثنا فراس عن أبي صالح عن زادان أبي عمر قال كنا عند ابن عمر فدعا بغلام له كان ضربه فكشف عن ظهره فقال أيوجعه؟ قال لا فأعتقه ثم رفع عودا من الأرض فقال ما لي فيه من العجل ما يزن هذا العود؟ فقلت يا أبا عبد الرحمن لم تقول هذا؟ قال سمعت النبي صلى الله عليه وسلم يقول أو قال من ضرب مملوكه حدا لم يأته أو لطم وجهه فكفارته أن يعتقه.
خير அன் ஜாதான் அபி உமர். ஜாதான் அபி உமர் சொன்னாங்க, நாங்க குன்னா இந்த இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்தோம். ஃபதா பி குலாமின் லஹு கான ضربه. அவர் அடிமைக்கு அடிச்சு போட்டார். அடிச்சு போட்டு ஃபதா ஏற்கனவே அடிச்சு போட்ட அந்த அடிமையை கூப்பிட்டாங்க. ஃபகஷஃப அன் ظهره. முதுவை தூக்கி பார்த்தாங்க. அப்படி முதுவை பார்த்துட்டு சொன்னாங்க, ஃபகால அயூஜிவுக, நான் அடிச்சது உனக்கு வலிக்குதான்னு கேட்டாங்க. யாரு? அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு. நான் அடிச்சது உனக்கு வலிக்குதா? அவங்க ஏதோ அவங்களோட அடிமைக்கு அடிச்சுட்டாங்க, முதுகுல அடிச்சுட்டாங்க. அடிச்சு போட்டு கூப்பிட்டு கேட்டாங்க, உனக்கு வலிக்குதா? அயூஜிவுக, அது வலிக்குதா உனக்கு அப்படின்னு. ஹாலலா, சொன்னா எனக்கு வலிக்கல அப்படின்னு. ஃபஅதகஹு, நீ உன்னை உரிமை விட்டு நீ போன்னு அனுப்பிட்டாங்க. ஒன்னா உரிமை விட்டுட்டாங்க. சும்மா ரஃபஅஹு மினல் அர்த், பிறகு பூமியில இருந்து ஒரு குச்சி எடுத்துட்டு ஃபகால மாலி ஃபீஹி மினல் அஜ்ரி மா யஸினு ஹாதல் உத், இந்த ஊத போல இந்த குச்சியை எடுத்து போட்டு, நான் இது செஞ்ச வேலைக்கு இதை போல ஒரு கூலி எனக்கு கிடைக்குமா? இதை போல ஒரு கூலி எனக்கு கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப கூலி இல்லாத ஒரு விஷயத்தை நான் ஏன் செஞ்சேன்? ஐயோ, கவலைப்படுறாங்க. மாலி ஃபீஹி மினல் அஜ்ர், எனக்கு கூலி உண்டா? மா யஸினு ஹாதல் உத், இந்த ஊது அளவுக்காவது எனக்கு ஏதாவது நான் செஞ்ச வேலையில ஏதாவது கூலி இதா இன்னைக்கு? ஃபகுல்து, அப்ப ஜாதான் நபி உமர் சொல்றாரு, யா அபா அப்துர் ரஹ்மான், யா அபா அப்துர் ரஹ்மான். யாரு? யா அபா அப்துர் ரஹ்மான் தான். யா அபா அப்துர் ரஹ்மான் உமர் தான். அவர் தான் சொல்றாரு, எங்க இருக்கீங்க? ஹைர் யா அபா அப்துர் ரஹ்மான் லிம தகுல் ஹாதா, ஏன் இது சொல்றீங்க? இப்னு உமர் சொல்றதுக்கு பதிலா மகன் பேரை சொல்றாங்க, அபு அப்துர் ரஹ்மான், அப்துர் ரஹ்மானுடைய தந்தை. லிம தகுல் ஹாதா, ஏன் இது சொல்றீங்க? கால, இப்ப சொன்னாங்க, சமிஅத்து நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யகூல், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்ல நான் கேட்டேன். அவ் கால மன் ضرب مملوكه حدا لم يأته, யார் ஒரு மனிதர் தன்னுடைய அடிமைக்கு அவர் செய்யாத ஒன்றுக்காக அடித்து விடுவாரோ, அவ் லதம வஜ்ஹஹு, அல்லது கன்னத்தில் அறைந்து விடுவாரோ, வஃபீ லஃப்ஸ், இன்னொரு அறிவிப்பில் மல்லதம அப்தஹு, தன்னுடைய அடிமை கன்னத்தில் அரைஞ்சால், அவ் ضربه حدا لم يأته, அவர் செய்யாத ஒன்றுக்காக அவர் அடித்தால், ஃபகஃபாரத்து, அதனுடைய கஃபாரா குற்றப்பரிகாரம், ஐயுஅத்திகஹு, அவரை உரிமை விடுவதாகும். அப்ப இந்த இடத்துல இந்த உரிமை விடுதல் என்பது வாஜிபான கட்டாய கடமை என்ற அடிப்படையில் சொல்லப்படையில ஏற்றமானது, மிக விரும்பத்தக்க ஒரு விஷயம் என்பதை இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு இங்க சொல்ல வருகிறார்கள். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி 82வது தலைப்பாக பாபு கிஸாஸில் அப்த் என்பதை பதிவு செய்திருக்கிறார்கள். பாபு கிஸாஸில் அப்த் அப்படின்னா ஒரு அடிமை தனக்கு யாராவது அநியாயம் செஞ்சால் யாராக இருந்தாலும் அதை பழி தீர்க்க முடியும், பழிக்கு பழி வாங்க முடியும். ஒரு அடிமைக்கு, ஒரு அடிமைன்னு சொல்லி இஸ்லாம் என்ன அப்படி அவனுக்கு எதுவும் செய்யான்னு உடையில, ஒரு அடிமைக்கு அநியாயம் நடந்தால் அவனுக்கும் என்ன, அவரும் பழிக்கு பழி வாங்கலாம், பழி தீர்க்க, அடிமை பழி தீர்க்கலாம் என்பதை இமாம் புகாரி தலைப்பாக போட்டுக்கிறாங்க. அதுல பாருங்க, قال حدثنا محمد بن يوسف وقبيصة قال حدثنا سفيان عن حبيب بن ابي ثابت عن ميمون بن ابي شبيب عن عمار بن ياسر قال لا يضرب احد عبدا له وهو ظالم له الا اقيد منه يوم القيامه. 134 சரி, அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹு சொல்றாங்க, قال لا يضرب احد عبدا له, யாரும் அவருடைய அடிமைக்கு அடித்து விட வேண்டாம். யாரும் உங்களில் பொதுவாக லா யضرب احد, யார் ஒருவர் தன்னுடைய அடிமைக்கு என்ன செய்யக்கூடாது, அடித்து விட வேண்டாம். وهو ظالم له, அநியாயமாக யாருக்கும் அடித்து விட வேண்டாம். அப்படி அடித்து விட்டால் இல்லா உகீத மினு யௌமல் கியாமா, யாராவது ஒரு மனிதர் தன்னுடைய அடிமைக்கு அநியாயமாக அடித்து விட்டால் அல்லாஹ் நாளை மறுமையில் பழிக்கு பழி எடுக்காமல் விட மாட்டான், அவரிடமிருந்து பழிக்கு பழி வாங்கப்படாமல் விடுபட மாட்டாது. அப்ப என்ன சொல்லப்படுது, யார் ஒரு மனிதர் தன்னுடைய அடிமைக்கு அநியாயமாக அடித்து விடுகிறாரோ அவரிடமிருந்து நாளை மறுமையில் பழிக்கு பழி வாங்கப்படும் என்பதாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்ப இதுல என்ன விளைவுன்னு சொன்னால், நாளைக்கு மறுமையில இந்த உலகத்துல நான் அடிமை என்பதனால என்னால பழிக்கு பழி அவற்றை வாங்க முடியாது, ஏன்னா அவர் பெரிய அந்தஸ்துல இருக்கிறார் அல்லது பெரிய ஒரு அதிகாரியாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நினைச்சால்
நம்மளால என்ன செய்யலாது. அவர் ஈமான் உள்ளவராக இருந்தா சரி, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருந்தா, அப்துல்லாஹ் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருந்தா என்ன செய்வாங்க, போயிட்டு சொல்லுவாங்க எனக்கு பழிக்கு பழி எடுங்க. அல்லது சுவைத் இப்னு முகர்ரில் முஸனி ரலியல்லாஹு அன்ஹு மாதிரி இருந்தா அவங்க என்ன செய்வாங்க, பழிக்கு பழி எடுங்க, அல்லது உங்களோட உரிமை விடுறேன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி மேல உள்ளவங்க இல்லாட்டி அப்ப அதுக்குரிய பழிதீர்ப்பு எப்ப நடக்கும், மறுமையில் தான் நடக்கும். அடுத்த செய்தியை பாருங்க. قال حدثنا أبو عمر حفص بن عمر قال حدثنا شعبة قال حدثني جعفر قال سمعت أبا ليلى قال خرج سلمان فإذا علف دابته يتساقط من الآري فقال لخادمه لولا أني أخاف القصاص لأوجعتك. அபூ லைலா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, قال خرج سلمان. خرج سلمان யாரு? خرج سلمان அப்படிதான் முடியும், வேற எதுவும் முடியாது. வேற யாரு இருக்கிறேன்? خرج سلمان الفارسي. சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு என்ன செஞ்சாங்க, வெளியே போற நேரம் தாப்பா பிராணி தானே, அவருடைய பிராணியுடைய அலஃப்னு சொன்னா உணவு, எதசாக்மினல் ஆரி உணவு, அதாவது இதுல ஆரின்னு சொன்னால் அந்த தொழுவம் அல்லது சாப்பாடு கொடுக்குற இடத்துல இருந்து அதனுடைய சாப்பாடு கீழே விழுந்துருச்சு. ஃபகால லிஹாதிமிஹி அடிமைக்கு சொன்னாங்க சல்மான் அல் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு, லவ்லா அன்னி அகாஃபுல் கிஸாஸ லஅவுஜஅதுக. மறுமையில இதுக்கு நான் இப்ப உனக்கு அடிச்சிட்டு மறுமையில பழிக்கு பழி ஒன்று எடுக்கப்படும், நிச்சயமாக எடுக்கப்படும். அப்படி பழிக்கு பழி ஒன்று இல்லை என்றால் நான் உன்னை வேதனைப்படுத்தியிருப்பேன். அப்ப என்ன, லவ்லா அன்னி அகாஃபுல் கிஸாஸ லஅவுஜஅதுக, மறுமையில பழிக்கு பழி எடுக்கும் என்பதனால நான் இப்ப உனக்கு அடிச்சிட்டேன் என்றால், நான் உனக்கு அநியாயமா அடிச்சிட்டேன், ஒரு 50% குற்றம் செஞ்சா நான் ஒரு 60% 50% குற்றம் 60% நான் அடிச்சுட்டேன், 10% கூடிச்சுதான் நாளைக்கு எல்லாம் பழிக்கு பழி வாங்குவான். எனவே பழிக்கு பழி உண்டு என்பதை நான் பயப்படவில்லை என்றால், பழிக்கு பழி உண்டு என்பதை நான் பயப்படவில்லை என்றால் நான் உனக்கு அடிச்சிருப்பேன், பயந்துதான் நான் வருவேன். ஏன்னா நீ செஞ்சது ஒரு 10% இருந்து நான் ஒரு 30% தண்டிச்சிருந்தா. பாருங்க, சஹாபாக்கள் சின்ன ஒரு விஷயத்துல கூட மறுமையில் என்ன நடக்க போகுது, அப்ப இப்ப இந்த இடத்துல சல்மான் ஃபாரிஸி ரலியல்லாஹு அன்ஹு வந்து இந்த அடிமை செஞ்ச வேலைக்காக தண்டிச்சிருந்து முன்ன பின்ன நடந்திருந்த, நாளைக்கு அல்லாஹ் என்ன குற்றம் பிடிப்பானே அதுக்கு பயந்து நான் உன்னை தண்டிக்கல, ஆனா நீ செஞ்ச வேலை பிள்ளைன்னு கண்டிக்கிறாங்க. அப்ப எனவே வந்து இதுல சஹாபாக்கள் வந்து எந்த அளவு தூரம் மறுமை சிந்தனையோட வாழ்ந்திருக்கிறாங்க என்பதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்த செய்தி, இதே தலைப்புகள் இன்னும் 2 செய்திகள் இருக்கு. இன்ஷா அல்லாஹ் நம்ம அடுத்த வகுப்புல இன்ஷா அல்லாஹ் நம்ம படிப்போம். இதுவரைக்கும் அல்லாஹ்வோட உதவியால நாங்க 135 செய்திகளை படிச்சிருக்கிறோம். அல்லாஹ் முஃபரதுல சஹீஹான செய்திகள் 135 செய்திகளை படிச்சிருக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் 136ல இருந்து இன்ஷா அல்லாஹ் படிப்போம். இதெல்லாம் பேசணுமோ கேட்டோமோ அதன்படி அமல் செய்யக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்ம எல்லோரையும் ஆக்கியருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.